துணைத் தலைவர், மத்திய அரசின் நலத்திட்ட பிரிவு, தமிழக பிஜேபி திருமதி நளினி ஸ்ரீ 22ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் முருகன் மாநாட்டிற்கு அழைக்கிறார். 25,000 ரூபாய் எல்லோருக்கும் மானியம் கொடுக்க வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்வதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். உண்ணாவிரதம் மற்றவங்களாம் இருந்துச்சுன்னா ஒன்றும் விளங்காது. போன வருஷத்துல பாத்தீங்கன்னா 1 கிலோ 100 ரூபாய் 150 ரூபாய் வித்துச்சு மாம்பழம். இன்னைக்கு 3 ரூபாய் 5 ரூபாய் கேட்கறதுக்கு நாதி இல்லை. எங்க பார்த்தாலும் கடைகள்ல பாத்தீங்கன்னா கீழே கிடக்குது. ஊறுகாய் வாங்குறவங்க கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு அதிக விளைச்சல் ஆயிடுச்சு. மரங்களை வெட்டுறாங்க, மாம்பழ தோட்டத்தை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப தென்னைக்கு அதிகமா விலை ஏறி போச்சு. அதனால் விவசாயிகளுடைய குறைகளை தீர்க்க வேண்டிய அரசாங்கம் இதை பற்றி கவலைப்படவில்லை. மொத்தம் 3 to 4 லட்சம் ஏக்கர்ல இப்ப மாம்பழம் விவசாயம் செய்யறாங்க. ஏக்கருக்கு 2.5 டன் வந்தது. இந்த வருஷம் 3 டன் உற்பத்தி ஆயிருக்கு. மாம்பழத்துக்கு உரிய விலை கிடைக்கல. கடந்த ஆண்டு அதே போல ஆந்திர மாநிலத்தில் கூழ் தயாரிக்க ஆலையில் 20 ரூபாய் 25 ரூபாய்க்கு கொள்முதல் செஞ்சாங்க. இன்னைக்கு ஆந்திராவில் 12 ரூபாய் கொள்முதல் பண்றாங்க. 8 ரூபாய் கூழ் தயாரிக்கும் ஆலை விவசாயிகள் கொடுக்கறாங்க. 4 ரூபாய் ஆந்திரா அரசு மானியம் கொடுக்க உத்தரவிட்டாங்க. ஆந்திராவில் தனியாக கட்டுப்பாட்டை வைத்து 24 மணி நேரம் கண்காணித்து விவசாயிகளுக்கு, மாம்பழ விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அரசு பாதிக்கப்பட்ட மாம்பழ விவசாயிகளுக்கு எந்த உதவியும் அரசு செய்யவில்லை. விவசாயிகளுக்கு 25,000 ரூபாய் நமக்கு தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் நம்முடைய தமிழ்நாடு அரசு மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை. எடப்பாடியார் அறிக்கை விட்ட உடனே இன்றைக்கு விவசாய அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஒரு பக்கமும், நம்முடைய உணவு அமைச்சர் ஒட்டச்சத்திரம் சக்கரபாணி அவர்கள் ஒரு பக்கமும் பழனிசாமி ஐயாவுக்கு வேலை இல்லைங்கிறாங்க. எதிர்கட்சினா நம்ம இதைத்தானே செய்யணும். அதைத்தான் இப்ப எடப்பாடியார் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு சூழ்நிலையை இந்த ஆர்ப்பாட்டம் நம்மள வெயில் இருந்து வாடி அரசாங்க கவனத்தை ஈர்ப்பது எதனால் என்றால், மற்ற மாநிலங்களில் மாம்பழ வியாபாரிகளுக்கு நஷ்டம் ஏற்படுகின்ற பொழுது அரசாங்கம் என்ன செய்கிறது என்பதை பார்த்து நாமும் அதை செய்ய வேண்டும். ஆனால் எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு ஸ்டாலின் அவர் மகன் உதயநிதி ஸ்டாலினும் மேக்கப் போட்டுக்கிட்டு நடந்து போற மாதிரி பெட்டிஷன் வாங்குறாங்க. ஆனா 525 வாக்குறுதியில அதுல 1% கூட அவங்க எதுவுமே செய்யல. செஞ்சா நாங்க எல்லாரும் பண்ணிட்டோம், மக்களை பார்த்துக்கிறோம் சொல்லிட்டு பணத்தை வச்சு இந்த ஆட்சியை மீண்டும் நடத்திடலாம்னு நினைக்கிறாங்க. சகோதரர்களை, இன்னைக்கு ஏறி இருக்கிற EB கட்டணம், சொத்து வரி கட்டணம், குப்பை வரி கட்டணம், பால் விலை உயர்வு, பஸ் கட்டணம் உயர்வு அத்தனை ஏறி போய் மிளகாயிலிருந்து, பலிகை சாமானிலிருந்து, சிமெண்ட்ல மணல்ல இருந்து அத்தனை உயர்ந்து மக்கள் எந்த நேரம் இந்த ஆட்சி வீட்டுக்கு போகும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே தான் நம்முடைய மாம்பழ பகுதி, நம்முடைய சாணார்பட்டி, நத்தம் இந்த பகுதியிலே விளைகிற மாம்பழத்துக்கு சரியான விலை இல்லை. அரசின் கவனத்தை ஈர்த்து விவசாயிகளுக்கு மானியம் வேண்டும் என்பதற்காக மாம்பழ வியாபாரியும் நம்முடைய ஒரிஜினல் விவசாயமான மாண்புமிகு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை 24 மணி நேரத்தில் செய்து நம்மை சந்திக்க வைத்திருக்கிறார்கள். தோழர்களை, நம்முடைய செய்திகளை இங்கே படிக்க போகிற நம்முடைய ஆர்ப்பாட்டத்தை செய்கிற உறுதிகளை நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடங்களில் சொல்லி, இந்த ஆட்சியின் அவலங்களை சொல்லி, பாதிக்கப்பட்ட மாம்பழ வியாபாரிகளுக்கு 25,000 ரூபாய் அரசின் மானியம் வழங்க வேண்டும். ஆந்திராவில் வழங்குவதை போல விலைகளுக்கு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும். ஆந்திராவில் உள்ளதை போல மாம்பழ கூழ் அந்த ஆலை இங்கே உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். அதை பற்றி நீங்க எல்லாரும் தெரிந்து நம்முடைய ஊர்களில் தகவலை சொல்லுங்கள். அருமையாக மக்களை கொன்று கொண்டிருக்கிற இந்த அரசாங்கம் சீக்கிரம் விழுகின்ற நாள் இன்னொரு 10 மாதத்தில் இருக்கிறது. 10 அமாவாசையில் திமுக ஆட்சி இல்லாமல் போய்விடும். அதற்கு வேண்டிய பொறுப்புகளை நம்முடைய அதிமுக தோழர்கள் பூத் கமிட்டி அமைப்பது, PLA 2 அமைப்பது அத்தனையும் செய்து ஒரு கட்டுப்பாடான ராணுவ கட்டுப்பாடு செய்யுங்கள். அடுத்த முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் வருவதை எந்த கும்பலாலும் தடுக்க முடியாது.
அதற்கு வேண்டிய பணிகளை நீங்கள் செய்து மாண்புமிகு நம்முடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதனுடைய கருத்தை வலுப்படுத்துங்கள். எடப்பாடியார் களம் அதன் மூலம் வலுப்படும். நம்முடைய வெற்றி நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேரை வெயிலை பொருட்படுத்தாமல் இருந்திருக்கிற உங்களுக்கு எல்லாம் அன்பு வணக்கத்தை சொல்லி வருக வருக என்று வரவேற்று மாண்புமிகு கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நத்தம் திரு விஸ்வநாதன் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றேன். நன்றி நன்றி வணக்கம். நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு பேசுவாங்க. கழகத்தின் பொதுச் செயலாளர் அம்மா அவர்களின் கொண்டிருக்கின்ற கழக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சரும் அப்போதைய தமிழகத்துடைய எதிர்கட்சி தலைவரும் நான் மிக விரைவிலேயே மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கவிருக்கின்ற நமது அருமையான எடப்பாடியார் அவர்களின் ஆணையின்படி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கின்ற விவசாயிகள் அனைத்து விவசாயிகளும் இன்றைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து மிகவும் துயரப்படுகின்ற நிலையெல்லாம் கண்டறிந்து அதிலும் குறிப்பாக இப்பொழுது மாமர விவசாய தமிழகத்திலே தென்பகுதியிலும் இங்கே நத்தம் உள்ளிட்ட தெற்கு பகுதியிலும் வடக்கு பகுதியிலே கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட அந்த பகுதியிலும் மிகப்பெரிய அளவில் விவசாயம் செய்யப்படுகின்ற மாமரத்தை நம்பி இருக்கின்ற விவசாயிகள் இன்றைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து சரியான விளைச்சல் இல்லாமல் சரியான விலை இல்லாமல் இன்றைக்கு தவறான மாநில அரசினுடைய தவறான அணுகுமுறையின் காரணமாக இன்றைக்கு விவசாயிகள் சொல்லலாம் துயரத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த துயரத்தை அவர்களை துயர் துடைப்பதற்காக இன்றைக்கு அரசு சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அரசே இன்றைக்கு விலை வீழ்ச்சியடைந்து தெருவிலே விட்டப்படுகின்ற சூழ்நிலை உருவாகி இருப்பதை எல்லாம் மாற்றி விவசாயிகளுக்கு அவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு கழகத்தின் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்ம பொதுச்சாளர் ஆணையின் அடிப்படையில் இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் 25,000 தர வேண்டும், நிவாரணமாக தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாமரத்தை விலை வீழ்ச்சி அடைந்திருக்கின்ற இந்த விவசாயிகளுக்கு ஆறுதலாக மாம்பழத்திற்கு இன்றைக்கு ஆதார விலை நிர்ணயம் செய்து அதை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு நமது திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற நத்தத்தில் நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை இருந்து சிறப்பித்திருக்கின்ற கழகத்துடைய நேரத்தின் அருமை கருதி எல்லோரையும் இங்கே பெயர் குறிப்பிட்டதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கழகத்தின் முக்கிய பொறுப்பு நிர்வாகிகளாக இன்றைக்கு பொறுப்பு வகிக்கின்ற வருகை புரிந்திருக்கின்ற நிர்வாகிகளே, சட்டமன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, கழகத்தினுடைய செயலாளர் மற்றும் இங்கே வருகை புரிந்து நம்ம தலைமை ஏற்று நமக்கெல்லாம் நல்ல ஒரு செய்திகளை சொல்லியிருக்கின்ற அருமை நமது கழகத்திற்கு பொருளாளர் திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை இந்த நேரத்தில் வரவேற்று இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து ஒன்றிய கழக செயலாளர், நகர கழக செயலாளர்கள், அமைப்பு செயலாளர், சட்டமன்ற அனைத்து சட்டமன்ற உட்பட அனைத்து பொறுப்பாளர்களையும் இங்கே மாவட்ட கழகத்தின் மாவட்ட திண்டுக்கல் மேற்கு கிழக்கு மாவட்டங்களின் சார்பாக வருகை புரிந்திருக்கின்ற அனைவரையும் இங்கே பெரும் திரளாக வருகை புரிந்திருக்கின்ற மாமர விவசாயிகளையும் இந்த நேரத்தில் அன்போடு வருக என வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், குறிப்பாக இந்த சட்டம் இன்றைக்கு தமிழகத்தில் விவசாயத்தை நம்பி இருக்கின்ற மக்கள் பல லட்சம் மக்கள் இங்கே இருக்கிறார்கள். அது குறிப்பாக வட மாவட்டங்களிலே கிருஷ்ணகிரி, தர்மபுரி பகுதியிலே
இன்னைக்கு பெரும்பகுதி மா விவசாயம் செய்யப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக தென்பகுதியிலே இன்றைக்கு நத்தம் பகுதியிலும், குறிப்பாக நத்தம் மதுரை இங்கே தென் மாவட்டத்தில் இந்த பகுதியிலே பிரதானமாக கொண்டு திண்டுக்கல், தேனி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி உள்ள மாவட்டங்களில் எல்லாம் அங்கு அந்தந்த பகுதியில் சிறு சிறு பகுதிகளாக இங்கே பெருமளவில் மா விவசாயம் செய்யப்படுகிறது. இந்த மாமர விவசாயத்தை நம்பி பல லட்சம் மக்கள் இன்றைக்கு வாழ்கிறார்கள். அதில் அவர்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் குறிப்பாக கடந்த 4 ஆண்டுகளாக இன்றைக்கு உரிய விலை கிடைக்காமல், உரிய விளைச்சல் இல்லாமல் மாமர விவசாயிகள் சொல்லனா துயரத்தில் இருக்கிறார்கள். அதிலும் இந்த ஒரு சென்றால் மற்ற ஆண்டுகள் கூட ஒரு ஆண்டுகள் கொஞ்சம் சிறிதளவில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஆண்டு குறிப்பாக இந்த ஆண்டு மாமர விவசாயிகள் அத்தனை பேரும் வாழ்வாதாரம் இழந்து முழுமையாக பாதிப்படைந்திருக்கிறார்கள். இந்த பாதிப்பு இன்றைக்கு தேற்ற முடியாத வகையிலே அந்த குடும்பங்களை அவர்கள் எல்லாம் படுகொலியில் தள்ளுகின்ற அளவிற்கு இன்றைக்கு இந்த விலை வீழ்ச்சி இந்த விவசாயியின் வாழ்வாதாரத்தையே பாழாக்கிவிட்டது. ஆகவேதான் இவ்வளவு பெரிய கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்கவில்லை. அது மட்டுமல்ல, இவரது அந்த மாமரத்திற்கு அவர்களுக்கு அடித்த மருந்தடித்த கூலி செலவு நடை மற்றும் இங்கே இருக்கின்ற மற்ற பிரச்சனைகள் எல்லாம் விவசாயிகளுக்கு பிரச்சனைகள் எல்லாம் செலவு செய்த பணத்தை கூட அவர்களால் திரும்ப பெற முடியவில்லை. அந்த அளவிற்கு இந்த கொள்முதல் இந்த குறிப்பாக இந்த கல்லாமை இனம் பல்வேறு இடங்களில் 100க்கும் மேற்பட்ட வகைகள் இங்கே நமது மா உற்பத்தியிலே 100கணக்கான வகைகள் உற்பத்தி செய்யப்பட்டாலும் குறிப்பாக கல்லாமை தான். கல்லாமை என்ற ஒரு வகை 75% இன்றைக்கு மாமர விவசாயிகள் இன்றைக்கு உற்பத்தி செய்கிறார்கள். ஆனால் அந்த 75% பெருமளவு உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த கல்லாமை என்ற இனத்திற்கு சுத்தமாக அவர்கள் எடுப்பது கூலிக்கு கூட, அது எடுக்கின்ற கூலிக்கு கூட வருமானம் இல்லை. குறைந்த இன்றைக்கு ஏற்கனவே தண்டு 15 ரூபாய், 15,000 ரூபாய், 20,000 ரூபாய் என்ற ரேஞ்சிலே விற்பனை ஆகிப்பட்டிருந்த அந்த கல்லாமை இனம் இன்றைக்கு அதான் 75% மாங்காய் உற்பத்தியில முன்னிலை இருக்கின்றது. அதுதான் மாமர ஆதார விவசாயிகளுக்கு முக்கிய ஆதாரம். அந்த 75% கல்லாமை விளைவிக்கப்படுகின்ற அந்த கல்லாமை இனத்திற்கு இன்றைக்கு கிலோ ஒன்றுக்கு 4 ரூபாய், 5 ரூபாய் என்ற அளவில், 15 ரூபாய் என்ற அளவில் இந்த டன் 15,000 ரூபாய் இன்னைக்கு 5,000 ரூபாய்க்கு வாங்குவதற்கு ஆள் இல்லை. அந்த அளவிற்கு இன்றைக்கு இனம் இன்றைக்கு விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் இந்த அவர்கள் கிடைக்கின்ற விலை 5,000 ரூபாய் அவர்கள் உற்பத்தி செலவு, எடுத்து வருகின்ற செலவு, அங்கே சந்தைக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு வருகின்ற போக்குவரத்து செலவு இவர்களுக்கு போதவில்லை. ஆகவேதான் இன்றைக்கு மாமர விவசாயிகள் இதை பெரும்பகுதி அந்த கல்லாமை செய்த விவசாயிகள் அத்தனையும் இன்றைக்கு மரத்துகளை வெட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். பலரை பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே கண்ணீர் வெடிக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது விவசாயிகளின் வேதனையை பார்த்து. அதே போல இன்றைக்கு பல்வேறு பகுதிகளில் நமது மாவட்டங்களிலே ஆயக்குடி, பழனி, ஆயக்குடி இந்த பகுதிகளெல்லாம் பண்றோம் கூட மாங்காய் விளைகின்ற பகுதிகள் எல்லாம் இன்றைக்கு மாங்காய் விலை வீழ்ச்சியை கண்டித்து அதை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும், ஏதாவது நிவாரணம் தர வேண்டும் என்று சொல்லி அந்த மாங்காய்களை இன்றைக்கு ரோட்டிலே கொட்டி போராட்டம் நடத்துகின்ற அவல நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த போராட்டங்களை எல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் கண்டு வேடிக்கை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றுக்கு இந்த ஆட்சியாளர்கள் அன்றைக்கு இந்த விவசாயிகள் படுகின்ற துயரத்தை கண்காணி பார்த்துவிட்டு அவர் உடனடியாக அவருடைய துயர் தீர்க்கின்ற வகையிலே இன்றைக்கு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அதையும் இவர்கள் இன்றைக்கு நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும் அதே சமயத்தில் இன்றைக்கு தமது கழகத்தின் சார்பாக பல்வேறு கோரிக்கை மனுக்களையும் அளித்து இன்றைக்கு விவசாயிகள் பல்வேறு விவசாய அமைப்புகளும் இந்த அரசு கவனத்திற்கு எடுத்துச் சொல்லியும் இன்று வரை இந்த அரசு
அரசு அதை கண்டும் காணவில்லை, கண்டுகொள்ளவே இல்லை. மாறாக எந்த நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்காமல் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். நம்முடைய முக்கியமான விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு பக்கத்திலே இருக்கின்ற ஆந்திர மாநிலம் கூட, ஆந்திராவிலே இருக்கின்ற மாமர உற்பத்தியாளர்கள் பெருமளவு அங்கேயும் மாமரம் அதிகமாக விவசாயிகள் அதிகம் இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்தவுடன் அந்த அரசு ஒரு கிலோவுக்கு 4 ரூபாய் இங்கே கூடு அரசாங்கமே கொடுத்து ஜூஸ் ஃபேக்டரிக்கு கொடுத்து இன்றைக்கு விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கிக் கொண்டிருக்கிறார். ஒரு கிலோவுக்கு 4 ரூபாய் என்று சொன்னால் இப்பொழுது 5 ரூபாய் மார்க்கெட்டில் இருக்கிறால் அந்த அரசாங்கம் 4 ரூபாய் கொடுத்து 9 ரூபாய் 10 ரூபாய்க்கு அதை கொள்முதல் செய்கிறார்கள். ஆக விவசாயம் செய்கின்ற பகுதியில் எல்லாம் கணக்கெடுத்து விஓக்கள் மூலமாக கணக்கெடுத்து விவசாயிகள் இங்கே மாமரம் பயிர் செய்திருக்கின்ற ஏரியாவை கணக்கெடுத்து அதிலே ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் கிடைக்கின்ற அளவிற்கு அவர்கள் அங்கே நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கி வருகிறார்கள். அதை பார்த்து கூட இந்த அரசு அது பக்கத்தில் இருக்கின்ற மாநில அரசு எல்லாம் இன்றைக்கு விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக இந்த நிதி ஒதுக்கீடு செய்து காப்பாற்ற நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நமது அரசு இங்கே இருக்கின்ற கையாளாகாத அரசு, செயல்பாட்டு விவசாயிகளை புறக்கணிக்கின்ற இந்த அரசு இவ்வளவு மக்கள் பகிர்ந்த துயரத்தை பார்த்து இன்றைக்கு அதை நிவாரணமாக அவர்களுக்கு எந்த ஒரு பைசாவும் சல்லி காசு வழங்க வேண்டும். மாறாக இங்கே இன்றைக்கு கூட நமது முதலமைச்சர் அமைச்சர் அரசு அமைச்சர்களும் முதலமைச்சரும் நேற்று கூட ஒரு அறிக்கை வெளியிட்டு ஒரு தகவல் சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் இங்கே விவசாயிகள் பாதிக்கப்படுவதை அறிந்து அவர்களுக்கு அவர்கள் உற்பத்தி செய்கின்ற மாங்காய்களை ஜூஸ் ஃபேக்டரிகள் கொள்முதல் செய்து கொள்ள வேண்டும் என்று ஜூஸ் ஃபேக்டரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறோம். அவர்களுக்கு வேண்டுகோள் விட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். அவர்கள் முறையாக விவசாயிகள் கொள்முதல் செய்வார்கள் என்று சொல்கிறார். நான் கேட்கின்றேன், விவசாயிகள் இந்த அரசு நீங்கள் செய்த நடவடிக்கை இல்லை, கொள்முதல் செய்கிறார்கள். கொள்முதல் செய்கின்ற எல்லா மாங்காய்களையும் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற அனைத்து மாங்காய்களையும் அந்த ஜூஸ் ஃபேக்டரிகளில் வாங்குவதில்லை. குறிப்பாக கல்லாமை காய்களை யாரும் விலை கொடுத்தே வாங்குவதில்லை. 5 ரூபாய்க்கு எடுக்கிறார்கள், வெறும் 5 ரூபாய்க்கு. ஆனால் அங்கே ஆந்திர அரசு 5 ரூபாயோடு இவர்கள் 4 ரூபாய் போட்டு 9 ரூபாய் கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் இங்கே இருக்கின்ற அரசு வெறும் நாங்கள் கொள்முதல் சொல்லி இருக்கிறோம் என்று வாயிலேயே தான் சொல்கிறார்களே தவிர ஒரு பைசா கூட இங்கே வழங்கவில்லை. அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இன்றைக்கு இந்த ஆதார விலையாக மாமர உற்பத்தியாளர்களுக்கு ஒரு 5-10 இன்றைக்கு நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். விவசாயிகள் சார்பாக குறைந்தது 15 கிலோ 15 ரூபாய்க்கு விலை வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் அரசு 10 ரூபாயாவது குறைந்தது அதில் நிவாரணமாக வழங்க வேண்டும். ஒரு கிலோவுக்கு 10 ரூபாய் வழங்கினால் 15 ரூபாய் நமக்கு கிடைக்கும். ஏற்கனவே இருந்த மார்க்கெட்டில் இழப்பீடு இல்லாமல், விவசாயிகளுக்கு இழப்பீடு இல்லாமல் அவர்களுக்கு குறைந்தபட்ச விலை கிடைக்கும். ஆகவே இன்றைக்கு அதற்காக ஒரு நிதியை இங்கே ஒதுக்கீடு செய்திருக்க வேண்டும். பைசா கூட ஒதுக்கீடு செய்யாமல் இந்த நிவாரணம் கொடுப்பதற்கு ஒரு நிதியை ஒதுக்கீடு செய்து விஓக்கள் மூலமாக, வேளாண் அதிகாரி மூலமாக ஒவ்வொரு விவசாயியும் பயிரிட்டிருக்கின்ற ஏரியாவை கணக்கிட்டு அது ஏக்கருக்கு 25,000 ரூபாய் கிடைக்கின்ற வகையில் அவர்களுக்கு நிவாரணம் அரசு நிதியாக வழங்க வேண்டும். அதே போல ஆந்திர அரசு வழங்குவதை போல ஆந்திராவில் கிட்டத்தட்ட ஏக்கருக்கு 20,000 ரூபாய் கிடைக்கிறது. இந்த 4 ரூபாய் விலை என்று கணக்கெடுத்து பார்த்தால் அவர்கள் ஏக்கருக்கு 20,000 ரூபாய் வரை, அவர்கள் 15,000 ரூபாய் வரை அவர்கள் இன்றைக்கு விவசாயிகளுக்கு காப்பீட்டு நிதி வழங்குகிறார்கள். அதே போல இங்கேயும் வருகின்றார். அவர்கள் 4 ரூபாய் நாம் ரொம்ப அதிகமாக கேட்கவில்லை. ஆந்திர அரசு கிலோ ஒன்றுக்கு 4 ரூபாய் அரசு நிவாரணம் வழங்குவதை போல நாம் 5 ரூபாய் தான் நமக்கு 5 ரூபாயை நிவாரண நிதியாக வழங்கினால் இந்த விவசாயிகள் பெருந்து பயனடைவார். அதற்கு அன்றைக்கு அந்தந்த விவசாயிகள் விவசாயம் செய்திருக்கின்ற பயிர்களை கணக்கிட்டு அவர்களுக்கு எல்லா விவசாயிகளுக்கும் கணக்கிட்டு விஓக்கள் இருக்கிறது.
அந்த கணக்கிட்டு அவர்களுக்கு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நிதி உதவி வழங்க வேண்டும், நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். பக்கத்து மாநிலத்தில் 20,000 கொடுக்குறாங்க சொன்னா ஏறத்தாழ பெருகின்ற அளவிற்கு கிலோ 4 ரூபாய் கிடைக்கிறது சொன்னார். நாம் ஏன் நமது அரசு கொடுக்கக்கூடாது? இங்கே இருக்கின்ற நம்ம ஆந்திரா அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் விவசாயிகள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த வாழ்வாதாரம் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் அவர்களுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் இந்த ஆர்ப்பாட்டம். இது உங்களுக்காக, மக்களுக்காக, மக்களால் நடத்தப்படுகின்ற நமது மக்கள் தலைவர் எடப்பாடியார் அறிவித்த அறிவித்தபடி உங்களுக்கு விவசாயிகளுக்காக, இந்த நலனுக்காக அவருக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டிய இடத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. ஆனால் இவ்வளவு பெரிய பல லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற விவசாயத்தில் இவர்களுக்கு இதைவிட ஆட்சியாளர்களுக்கு விவசாயிகளை காப்பாற்றுவதை தவிர வேறு என்ன பெரிய தலையாய கடமை அவர்களுக்கு இருக்கும்? எங்கு பார்த்தாலும் வீண் ஆடம்பரமும் அதே மாதிரி வீண் விளம்பரமும் வெற்றி விளம்பரமும் செய்து இந்த ஆட்சியை அத்தியாவசிய தேவைகளை விவசாயிகளுக்கு பயனடைகின்ற பயனுள்ள திட்டங்களை அவர்கள் செயல்படுத்துவதே இல்லை. மாறாக இன்றைக்கு விளம்பரத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்கிறார்கள். இதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த துணை முதலமைச்சர் முதலமைச்சருடைய மகன் இருக்காரு. அவருக்கு இந்த கார் ரேஸ் பணக்கார விளையாடுற விளையாட்டு கார் ரேஸ் நடத்துறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவர் ஒருவருக்காக மாநிலம் முழுவதும் இந்தியாவிலேயே தலைமை சென்னையில கார் பந்தயத்தை நடத்துகிறார். எவ்வளவு ரூபாய் செலவுல? சர்வதேச செலவுல 100 கோடி ரூபாயை மக்களுடைய வரிப்பணத்தை செலவு செய்து அவர் விட்டு பார்க்கிறார். அந்த கார் யாரு பார்ப்பான்? 100 கோடி ரூபாயை மக்களுடைய வரிப்பணத்தை எப்படி முறையாக செயல்படுவது என்பது தெரியாமல் விளம்பரத்திற்காக வீணடித்து இவ்வளவு நாசப்படுத்துகின்ற இந்த ஆட்சி ஏன் விவசாயிகளுக்கு நிவாரணமாக கொடுக்கிறது? இப்படிப்பட்ட ஊதாரித்தனமான திட்டங்களை விளம்பரத்திற்காக செய்யப்படுகின்ற இந்த வீண் திட்டங்களை எல்லாம் குறைத்துவிட்டு செலவெல்லாம் குறைத்து விவசாயிகளுக்கு 25,000 ரூபாய் ஏக்கருக்கு நிவாரணம் அல்லது கிலோவுக்கு 5 ரூபாய் ஏற்கனவே 5 ரூபாய் 15 ரூபாய் கிடைக்கின்ற விலை நிர்ணயம் கொள்முதல் செய்து விலை நிர்ணயத்தை செய்து அந்த விலை நிர்ணயத்தை செய்வதை நீங்கள் அரசாங்கமே அதுக்கு அந்த நிதியை வழங்க வேண்டும். பற்றாக்குறை நிதியை வழங்க வேண்டும். 10-15 ரூபாய் இன்னைக்கு 15 ரூபாய் நிர்ணயம் 5 ரூபாய் ஏற்கனவே மார்க்கெட்டில் கிடைக்கும். 10 ரூபாய் கையில் வந்து போட்டு கொடுக்க போறாங்க. அதுதான் இதுதான் இந்த மாதிரி. இப்படி இன்னைக்கு மற்ற மாநில அரசு எல்லாம் இந்த நிதி ஆதாரங்களை அவர்களுக்கு வழங்குகிறார்கள். நமது மாநில அரசு இந்த விவசாயிகள் செத்தால் என்ன, வாழ்ந்தால் என்ன, பிழைத்தால் என்ன, போனால் என்ன, எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன என்பதை போட்டு யார் எக்கேடு கெட்டாலும் எங்களுக்கு வேண்டிய கமிஷன் வர வேலைகளை மட்டும்தான் செய்வோமே தவிர மற்ற எந்த வேலைகளையும் நாங்கள் அதை கவனிக்க மாட்டோம் என்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டு இந்த ஆட்சியாளர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக மக்கள் விரோத ஆட்சி என்பதை இன்றைக்கு மக்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு அண்ணன் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களை விட்டால் வேறு நாதியே இல்லை என்ற அளவிற்கு இன்றைக்கு இல்லை உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற அளவில் டெல்டா பகுதியிலே பாதிக்கப்பட்ட போது அவர்களை பாதுகாப்பதற்காக டெல்டா பகுதி விவசாய மண்டலம் என்று அறிவித்து அன்றைக்கு டெல்டா பகுதி விவசாயிகள் எல்லாம் காப்பாற்றியவர் நமது எடப்பாடியார். அதே போலத்தான் மீத்தேன் என்று ஒரு கேஸ் எடுப்பதற்கு இன்றைக்கு விவசாயிகளுடைய விவசாயத்தை பாதிக்கின்ற மத்திய அரசு இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் அன்றைக்கு துணை முதலமைச்சர் அனுமதி கொடுத்தார். அதை ரத்து செய்துவிட்டு அந்த பகுதியிலும் மீத்தேனுக்கு தடை விதித்து இன்றைக்கு விவசாயிகளை காப்பாற்றியவர் நமது எடப்பாடியார் அவர்கள். இப்படி புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு சொன்னால் உடனே அவர் குரல் கொடுத்து இன்றைக்கு விவசாயிகள் எல்லாம் இன்னைக்கு
கிருஷ்ணகிரி பகுதியிலும் சரி மற்ற தென் மாவட்ட விவசாயிகள் எல்லாம் இந்த விவசாயத்தை இந்த மாமரத்தை நம்பி இருக்கின்ற விவசாயிகள் எல்லாம் சொல்லனா துயரத்தில் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அவர் இன்றைக்கு இவருடைய துயர் தீர்ப்பதற்காக நேற்றைக்கு அவர் சொன்னதற்கு பின்புதான் இன்றைக்கு தூங்கி எழுந்ததை போல இந்த அரசு தூங்கி எந்திரிச்சு எடப்பாடியாரே எதிர்க்கட்சி தலைவரே இந்த பிரச்சனையை கையில் எடுத்துக் கொண்டார். இனி நாம் சும்மா இருக்கக்கூடாது என்பதை தெரிந்து ஏதாவது அவர்களை ஏமாற்ற வேண்டுமே, ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை, ஏதாவது சொல்லி ஏமாற்ற வேண்டுமே என்று நினைத்து அவர்களை நாங்கள் எல்லாம் ஜூஸ் ஃபேக்டரியில் அழைத்து விலை கொள்முதல் செய்ய சொல்லி இருக்கிறோம். அது சொல்றது எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு கொள்முதல் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது அவன் 5 ரூபாய்க்கு தான் கொள்முதல் பண்றாங்க. அதை செய்கின்ற இவர்கள் முதலமைச்சர் அவர்கள் என்ன கட்டுப்படியாகிறதோ அந்த விலைக்கு கொள்முதல் செய்கிறார். பற்றாக்குறைக்கு விவசாயிகள் பாதிப்படைகின்ற பற்றாக்குறைக்கு அரசு நிவாரணமாக நிதி வழங்க வேண்டும் தவிர இவர்கள் அதிகாரிகள் தலையிலே கட்டிவிட்டால் அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? ஆகவே தட்டி கழிக்கின்ற வேலை மக்களை விவசாயிகளை வழக்கம் போல ஏமாற்றுகின்ற வேலையைத்தான் இந்த அரசு திறம்பட செய்து கொண்டிருக்கிறதே தவிர இந்த அரசில் உள்ளதாவது ஏதாவது விவசாயிகள் தான் அமைச்சர்களும் பெரும்பாலும் விவசாயிகள் தான். விவசாயிகளுடைய துயரத்தை அறிந்து அவர்களாவது இந்த முதலமைச்சருக்கு எடுத்து சொல்லி உங்களுக்கு விவசாயத்தை பற்றி எதுவும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, உங்க மகனுக்கு எதுவும் தெரியாது, எங்க மாதிரி விவசாயிகளாக கேட்டு அவங்களுக்கு என்னென்ன கஷ்டம் இருக்கு, என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறது என்பதை கேட்டு அவர்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுங்கள் என்று இவர்களாவது ஆலோசனை சொல்லி இருக்க வேண்டும். அவர்களுக்கு அதையும் செய்யவில்லை. அதே போல இன்னொரு விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனை ஜிஎஸ்டி. இன்றைக்கு முதல்லாம் நாங்கள்லாம் மாவட்ட விவசாயம் என்று பதிலை சொல்கிறேன். இதற்கு முன்பெல்லாம் மாவட்டம் 2 மருந்து அடிப்போம். மாமரத்துக்கு பூ பூக்கிறதுக்கு முன்னால ஒண்ணு, பூ பூத்ததுக்கு பின்னால அந்த பூவுக்கு பின்னாலே ஒரு மருந்து. ஆனால் இன்றைக்கு படிப்படியாக நோய்களும் பூச்சிக்கொல்லி இதுகளும் அதிகரித்திருப்பதால் இன்றைக்கு வருஷத்திற்கு 6 மருந்து முதல் 8 மருந்து அடிக்க வேண்டியிருக்கு. 8 மருந்து 2 மருந்து அடித்த இடத்துல இன்றைக்கு 8 மருந்து 6 மருந்து 7 மருந்து 8 மருந்து வரை அடிக்கின்ற போது எவ்வளவு செலவாகும், எத்தனை மடங்கு செலவாகும். ஆக இடுபொருள் செலவுகளும் அதிகரித்திருக்கிறது. பற்றாக்குறையாக இந்த மருந்து அடிக்கின்ற விவசாயிகள் அடிக்கின்ற மருந்துக்கு 18% ஜிஎஸ்டி வரி. ஜிஎஸ்டி வரி 18% இருந்தால் இன்றைக்கு அதையெல்லாம் விவசாயிகளுக்காக அந்த 18% இடுபொருள் உரத்திற்கு 5% கொடுத்தால் அதையோட போட்டுவிட்டு போடும். ஆனால் இங்கே ஜிஎஸ்டியை இந்த 18% ஜிஎஸ்டி என்பதை குறைந்தபட்சம் ஒரு 5% அளவிற்கு குறைந்தபட்ச வரியாக விதிக்க வேண்டும். 18% இந்த வரி அந்த சுமையோடு இந்த சுமையும் சேர்ந்து விடுகிறது. இங்கே மாங்காய் எடுக்கின்ற கூலி, அதே போல பராமரிப்பு கூலி, இங்க விவசாயிகளுக்கு மருந்து அடிக்கிற கூலி, மருந்து விலை ஒரு முறைக்கு 10 முறை 8 முறை 9 முறை அடிக்க வேண்டியிருக்கிறது. ஒன்றுக்கு பல மடங்கு இங்கே செலவு செய்கின்ற செலவு செய்கின்ற தொகைக்கு கூட இன்றைக்கு அதிலே வருவாய் வருவதில்லை. ஆகவேதான் பார்த்தார்கள் இந்த விவசாயிகள் ஒன்றும் செல்ல அரசு ஏதாவது செய்யும் என்று எதிர்பார்த்தார்கள், செய்யவில்லை. ஒன்று தொடர்ந்து விவசாயம் தூக்கு பிடிச்ச 1000 பேர் அந்த அளவு அப்படி ஒரு அவல நிலை, அல்லது அந்த மரங்களை வெட்ட வேண்டும், வெட்டிவிட்டு மாற்று அந்த பல பேர் மரங்களை வெட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அவல நிலை தங்களுடைய இந்த திமுக மாமர விவசாயிகள் பெரும்பாலும் 25 லட்சம் ஏக்கர்ல தென்பகுதியிலே மாமரம் விவசாயம் நடைபெறுகிறது. இந்த இதை நம்பி இருக்கின்ற தென் மாவட்ட விவசாயிகள் எல்லாம் இன்றைக்கு பெரிதும் பாதிப்படைகிறார்கள். இப்படிப்பட்ட குறிப்பாக நத்தம் பகுதியில நத்தம் தொகுதியில இன்றைக்கு மாமர விவசாயிகளை நம்பி இருக்கின்ற அனைத்து குடும்பங்களும் இன்றைக்கு மாமரத்தை தான் நம்பி இருக்கின்றனர். அவருடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து பகுதிக்கு அரிதலுக்கு பரிதாப நிலை கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையை மாற்றுவதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும். இவர்கள் வீண் விளம்பரத்திற்காக செலவு செய்கின்ற தொகையை எல்லாம் நிறுத்தி இன்றைக்கு ஆக்கப்பூர்வமாக இந்த விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு தாமர விவசாயிகளுக்கு 25,000 ரூபாய் இங்கே நிவாரணமாக வழங்க வேண்டும். அதே போல
விவசாயிகள் பயன்படுத்துகின்ற பூச்சிக்கொல்லி மருந்துகளுக்கு 18% ஜிஎஸ்டி வரி என்பதை ஆய்வு குறைந்தது வரியே இல்லாமல் நீக்கினால் உள்ளது. நீக்கவில்லை என்றாலும் 5% மிகாமல் இந்த ஜிஎஸ்டி வரியை விதிக்க வேண்டும். அதற்கு மேல் இங்கே ஜிஎஸ்டி கவுன்சிலை கூட்டி மாநில அரசும் மத்திய அரசும் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி கற்றுக்கொள்கின்றோம். அதே போல இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கின்ற எல்லா மற்ற பிரச்சனைகள்லாம் ஏராளமான பிரச்சனைகள் வந்துவிட்டு இங்கே நேற்று கூட நம்ம மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் இங்கே வந்து எல்லா ஏராளமான சரக்குகள் இங்கே தூரமாக பொய்யும் புராட்டியும் அள்ளி விட்டுட்டு போயிருக்காரு. எல்லோரும் இந்த ஆட்சி வந்ததற்கு முன்தான் மக்கள் அங்கே சுபிட்சமாக வாழ்கிறார்கள் என்பதை போல இங்கே தேனாரும் பாலாரும் போடுகிறது இந்த ஆட்சியில் என்பதை போல இன்றைக்கு சித்தரித்து சென்று இந்த மாய மயக்கத்திலிருந்து அவர்கள் இந்த தேர்தல் வந்தவுடனே தெரியும் இந்த ஆட்சி மீது மக்கள் எவ்வளவு கோபமாக இருக்கிறார்கள் என்பதை இந்த தேர்தலில் தான் அவர்கள் கண்டுகொள்வார்கள். ஆகவேதான் நீங்கள் இந்த ஆட்சி ஒட்டுமொத்தமாக விவசாயி மாமர விவசாயத்துக்கு மட்டுமல்ல, திமுக ஆட்சி வந்தாலே என்றைக்கு திமுக ஆட்சி வந்தாலும் அன்றைக்கே திமுக விவசாயிகளுக்கு அளவிற்கு அனைத்து விவசாயிகளும் இன்றைக்கு துயரத்தில் இருக்கிறார்கள். ஆக சொல்லலாம் துயரத்தில் இருக்கிறார். மாமர விவசாயிகள் அதில் உச்சகட்டத்தில் துயரத்தில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் அமைப்பதுதான் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் அமைப்பதுதான் விவசாயிகளின் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு தீர்வு என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி மீண்டும் பொழுது நமது ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இங்கே சில கோஷங்களை எழுப்புகிறோம். அதையெல்லாம் மீண்டும் நீங்கள் அந்த ஆட்சியாளர்களுடைய காதுக்கு செவிடங்காதி ஊதிய சங்கு போல கண்டும் காணாமல் இருக்கும் இந்த ஆட்சியாளர்களுக்கு காதிலே ஒழிக்கும் வகையிலே மீண்டும் நீங்கள் உறக்க சொல்லி அந்த கோரிக்கையிலே அவருக்கு வலியுறுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு வந்திருப்பவர்கள் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள் என்று சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்ட கோஷங்களை நமது பாசறையிலே மாநில செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். மாண்புமிகு எடப்பாடியார் ஆணைக்கிணங்க, மாண்புமிகு எடப்பாடியார் ஆணைக்கிணங்க விவசாயிகளுக்கு நீதி கிடைக்க ஆர்ப்பாட்டம், விவசாயிகளுக்கு நீதி கிடைக்க ஆர்ப்பாட்டம், விவசாயிகளுக்கு நீதி கிடைக்க ஆர்ப்பாட்டம், விவசாயிகளுக்கு நீதி கிடைக்க ஆர்ப்பாட்டம். கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். விவசாயிகளுக்கு துரோகம் செய்யும், விவசாயிகளுக்கு துரோகம் செய்யும் ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம், ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம், ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம், ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம். அடிக்காதே 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 விவசாயிகளின் வயிற்றில் அடிக்காதே, விவசாயிகளின் வயிற்றில் அடிக்காதே. ஸ்டாலின் அரசே அடிக்காதே, ஸ்டாலின் அரசே அடிக்காதே. ஸ்டாலின் அண்ணாச்சி, ஸ்டாலின் அண்ணாச்சி, ஸ்டாலின் அண்ணாச்சி, ஸ்டாலின் அண்ணாச்சி. விவசாயிகளுக்கு வழங்கிய தேர்தல் அறிக்கை என்னாச்சு? 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 ஸ்டாலின் அண்ணாச்சி, ஸ்டாலின் அண்ணாச்சி, ஸ்டாலின் அண்ணாச்சி, ஸ்டாலின் அண்ணாச்சி. சட்டமன்ற தேர்தலில் விவசாயிகளுக்கு வழங்கிய 54 தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? 54 தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு? வடிக்காதே 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 வடிக்காதே. நானும் விவசாயி என்று ஸ்டாலின் அண்ணாச்சியே போலி கண்ணீர் வடிக்காதே, அண்ணாச்சியே போலி கண்ணீர் வடிக்காதே. உரிய விலை கொடு, உரிய விலை கொடு, உரிய விலை கொடு, விலை கொடு. தென் மாவட்ட மா விவசாயிகளுக்கு, தென் மாவட்ட மா விவசாயிகளுக்கு உரிய விலை கொடு, உரிய விலை கொடு, உரிய விலை கொடு, உரிய விலை கொடு. நிவாரணம் வழங்கு, நிவாரணம் வழங்கு, நிவாரணம் வழங்கு, நிவாரணம் வழங்கு. மா விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கு, மா விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கு. நடவடிக்கை எடு, 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 நடவடிக்கை எடு. மா விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடு, மா விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடு.
போராடுவோம் 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 விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும் வரை விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும் வரை போராடுவோம் 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 ஆடம்பர செலவு செய்ய பணம் இருக்குது ஆனால் நாட்டுக்கே உணவளிக்கும் விவசாயிகளுக்கு நிதி வழங்க நிவாரணம் இல்லையா கண்டிக்கின்றோம் நிர்வாக திறனற்ற விடியா திமுகவின் ஸ்டாலின் மாநில அரசை கண்டிக்கின்றோம் விடியா திமுக அரசு ஸ்டாலின் மாடல் அரசு வழங்கிடு மா விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 25,000 மானியம் வழங்கிடு கொள்முதல் செய் மா விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக ரூபாய் 15 அதாவது கல்லாமை நிர்ணயித்து கொள்முதல் செய் மறந்து விடாதே உழவன் சேற்றில் கால் வைக்கவில்லை என்றால் மறந்து விடாதே உழவன் சேற்றில் கால் வைக்கவில்லை என்றால் நாம் சோற்றில் கை வைக்க முடியாது என்பதை மறந்து விடாதே நிறைவேற்று மா விவசாயிகளின் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்று விவசாயிகளுக்கு பூச்சிக்கொல்லி மருந்தினை 18% GST ரத்து செய் அடிக்காதே விவசாயிகளின் வயிற்றில் அடிக்காதே மறந்து விடாதே உழவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாது போலி விவசாயி ஸ்டாலின் அரசு மறந்து விடாதே ஆட்சி முடியும் தருவாயில் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்று ஆட்சி முடியும் தருவாயில் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்று பதவி விலகு விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் விவசாயி போல் போலி வேடமிடும் ஸ்டாலினே பதவி விலகு வாழ்க வாழ்கவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்கவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்கவே புரட்சித் தலைவி அம்மா நாமம் வாழ்கவே புரட்சித் தலைவி அம்மா நாமம் வாழ்கவே விவசாயிகளின் தோழர் மாண்புமிகு எடப்பாடியார் விவசாயிகளின் தோழர் மாண்புமிகு எடப்பாடியார் நாமம் வாழ்கவே முன்னாள் மேயர் முன்னாள் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய தம்பி மருதராஜ் அவர்கள் நன்றி கூறுவார். சிறப்புக்குரிய நம்முடைய அத்த மாநகரில்
வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம். விவசாயிகளுக்காக, மாம்பழத்துக்காக அதுக்கு விலை கிடைக்கவில்லை என்று விவசாயிகளின் சார்பிலே இன்றைக்கு நம்முடைய வரப்போகின்ற 2026 தேர்தலில் முதலமைச்சராக இருக்கின்ற எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய கழகத்தினுடைய பொருளாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர், எங்களுடைய அன்பெல்லாம் நிறைந்த அண்ணன் சீனிவாசன் அவர்கள் தலைமை வாங்கினார்கள். அன்பிற்குரிய உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய முன்னாள் அமைச்சர், நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், அன்பிற்குரிய அருமை சகோதரர் விஸ்வநாதன் அவர்கள் விவசாயிகளுடைய பல்வேறு கருத்துக்களை மேலே மரத்தில் இருந்து ஆணிவேர் வரை அத்தனையும் அக்கக்காக உங்களிடத்தில் எடுத்து சொன்னார்கள்.